கமெத கியா அண்ட் டயார் செயற்திட்டம் 3 நாட்கள் பதுளை மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்படுகிறது. பசறை மத்திய மகா வித்தியாலயம், மடுல் சீம தமிழ் மகா வித்தியாலயம் ஆகிய இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட கமெத கியா அண்ட் டயார் செயற்திட்டம் வெளிமட டியூரும்புல புராண ரஜமகா விஹாரையை கேந்திரமாக கொண்டு இன்று முன்னெடுக்கப்படுகிறது. வழமை போந்து கமெத கியா அண்ட் டயார் திட்டத்திற்கு வருகை தந்த மக்கள் சட்ட ஆலோசனை, அடியார் அட்டைகள், தொலைந்து போன ஆவணங்கள், தொழில் வழிகாட்டுதல், உளவியல் ஆலோசனை மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பல்வேறு சேவைகளை பெறும் வாய்ப்பை நாள் முழுவதும் பெற்றுக்கொள்கின்றனர். டியூரும்புல புராண ரஜமகா விஹாரையின் விகாராதிபதி பல்லேபோவெல ஞானந்த தேரரின் ஆசீர்வாதத்துடன் டியூரும்புல புராண ரஜமகா விஹாரையில் இந்த செயற்திட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான அனைத்து நிதியுதவிகளையும் தமது உறுப்பினர்களுடன் இலவசமாக வழங்கும் கமெத திட்டத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட அனைவருக்கும், கமெத திட்டத்திற்காக தங்கள் முயற்சிகளை அர்ப்பணித்தவர்களுக்கும், இறைவனின் பாதுகாப்போடு சேவைகளை வழங்கும் அனைவருக்கும் இறைவனின் பலம், சக்தி, தைரியம், ஆசீர்வாதங்களுடன் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். කාරිත්වයේ ප්‍රධාන කොට ඇති සියලු දෙනාටම සියලු දෙවියන්ගේ දේව රැකවරණයෙන් තව තවත් මේ විදිහේ සමාජ සත්කාරක සේවාවන් සිදු කරන්නට ශක්තිය, බලය, ධෛර්යය තුනුරුවන්ගේ ආශිර්වාදය ලැබේවා කියලා මේ අවස්ථාවේදී කෙටියෙන් ප්‍රාර්ථනා කරනවා. எம்டிவியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கமெத பிரதி தலைவருமான யசரத் கமல்சிரி உள்ளிட்ட கமெத குழுவினர் கமெத கியா அண்ட் டயா வேலை திட்டத்தில் இணைந்து கொண்டனர். வலிமட பிரதேச செயலாளர் சுனீத் ஜினேந்திரசேன, வலிமட உதவி பிரதேச செயலாளர் மிலிந்த ரத்நாயக்க, இலங்கை விமானப்படை படைகளின் தலைவர் டாக்டர் அகிலா விஜயசேன உள்ளிட்ட விருந்தினர்கள் இதில் பங்கேற்றனர். கமெத கியா டயா வேலை திட்டம் தொடர்பில் வலிமட பிரதேச செயலாளர் சுனீத் ஜினேந்திரசேன கருத்து வெளியிட்டார். டிட்வா புயலால் எமது வாழ்க்கை மிகவும் துயரமான நிலையை எதிர்கொண்டுள்ளது. உண்மையில் ஓர் அரசாங்கமாக இந்த மக்கள் எதிர்கொண்ட இந்த புயலுக்கு பின்னர் இந்த நிலைமையை எம்மால் தனியாக நிர்வகிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். சமூக பொறுப்புடன் இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளும் பலமாக கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பு உள்ளது என நான் நினைக்கிறேன். கமெத திட்டம் எங்கள் பகுதி மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வாய்ப்பாக இதனை நான் பார்க்கிறேன். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து பொதிகள் வழங்கும் வலயம், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான சுகாதார பொருட்களுக்கான வலயம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் வலயம், நீர் சுத்திகரிப்பு கருவிகள் மற்றும் சமையல் எரிவாயு அடுப்பு உள்ளிட்ட வீட்டு உபகரணங்களை வழங்கும் வலயம், இவை அனைத்தும் இன்றைய தினம் முழுவதும் டியூரும்புல புராண ரஜமகா விஹாரையில் மக்களுக்காக செயற்படுத்தப்பட உள்ளன. கமெத கியா அண்ட் டயார் வேலை திட்டம் தொடர்பில் எம்டிவி பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கமெத பிரதி தலைவருமான யசரத் கமல்சிரி கருத்து வெளியிட்டார். இந்த பகுதி ஊடாக உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க தேவையான ஆதரவை வழங்குவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எமது அடுத்த நோக்கமே கமெத கியா அண்ட் டயார் வேலை திட்டத்திற்குள் ரீபில்டிங் என்ற வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான ஆதரவை வழங்குவதாகும். ஆகவே விரைவில் அந்த விடயத்தை ஆரம்பிப்போம். இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். விசேடமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த செயற்பாட்டிற்கு ஆஸ்திரேலியாவின் மிந்தரு அறக்கட்டளை அனுசரணை வழங்குகிறது. அவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த வேலையை இவ்வளவு பெரிய அளவில் முன்னெடுக்க முடியாது. அத்துடன் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் ஆர் சசிராஜ மகேந்திரன் அவர்கள் எமது கமெதவிற்கு தலைமைத்துவம் வழங்கும் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகிறேன். அவர்கள் இன்று இங்கே சமூகம் அளிக்காவிட்டாலும் இந்த செயற்பாட்டிற்காக எமக்கு முழுமையான ஆதரவினையும் தலைமைத்துவத்தினையும் வழங்கியுள்ளனர். சட்டத்திறனிகள் சங்கத்தின் உதவியுடன் சட்ட சேவை வலயம்,
பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டை சேவைகளுக்கு பிரத்யேக வலயம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொழில் வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையினர் கம்மெத்தவுடன் இணைந்துள்ளனர். குறிப்பாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்காக அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சேவைகள் இந்த இடத்தில் அவர்களுக்காக வழங்கப்படுகின்றது. இந்த தேவைகள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக பெருமளவான மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அத்தியாவசிய பொருட்கள், உலருணவுப் பொருட்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள், அது மட்டுமின்றி வீட்டு பாவனை பொருட்கள் என பல்வேறு பொருட்கள் இங்கு அவர்களுக்காக வழங்கப்படுகின்றது. அத்தோடு கூட சட்ட சேவைகள், மருத்துவ சேவைகள், ஆவணங்கள் தொடர்பான சேவைகள், அதே போன்று கம்மெத சேவைகள், இவ்வாறான பல்வேறு சேவைகளும் மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது. விசேட அம்சம் என்னவென்றால், இந்த செயற்திட்டத்திற்கு உலகத்தின் முன்னணி தொண்டு நிறுவனமான ஆஸ்திரேலியாவின் மிண்டேரோ அறக்கட்டளை நிறுவனம் இந்த செயற்திட்டத்திற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அனுசரணையில் இந்த திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொடுக்கின்றோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் உங்களோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வலிமடையிலிருந்து டெபோரா டோல்ராஜ்.